அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட ஆட்சியில பேசிக்கா ஐயுஎம்எல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு அங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ பேசிக்கா ஐயுஎம்எல் காங்கிரஸ் இவங்க எல்லாமே டிஎம்கேவோட கூட்டணியில இருந்தவங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் டிவிகே தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. இது வந்து டிஎம்கேவை அழிக்கிறதுக்கு டிவிகே போட்ட மாஸ்டர் பிளானா இதை பார்க்கலாமா? கண்டிப்பா. அதாவது இத 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து திமுக ஓட்ட வாங்கி ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து அமைச்சரவையில இருக்காங்க. சரிங்களா? அதாவது திமுகவுடைய ஓட்ட வாங்கி. அப்படிங்கும்போது திமுக வச்சதுதான் சட்டம், அந்த திமுக சொல்றதுதான் அவங்க கூட்டணி கட்சிகள் கேட்பாங்க அப்படின்னு ஒரு விதமா எடுத்துக்கிட்டாலும், ஆனா ஃபியூச்சர்ல வந்து எப்படின்னா, இப்ப இவங்க வந்து அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. கூட்டணிக்கு போயிட்டாங்க. அமைச்சரவை வந்து தாவேகா கொடுத்துருச்சு. அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல அந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். அப்ப திமுக வந்து தனிமையா நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. கண்டிப்பா டிஎம்கேக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் டிஎம்கேக்கு கிடைக்காது அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஸோ எம்பி எலெக்ஷன்ல டிஎம்கே பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அது மறுக்க முடியாது. இப்போ நிறைய பகுதிகளில் ஜெயிச்ச டிவிகே எம்எல்ஏக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஆக்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸா நிறைய பகுதிகளில் இதை நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கலாம்? பீப்புள் ஓரியன்ட் கவர்னன்ஸ் நிஜமாவே மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு அவங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்றாங்களா, இல்ல ரீல்ஸுக்காக ஒரு ஓவர் ரீச் காட்டணும், நாங்க ஜெயிச்சிருக்கோம் புதுசா வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீல்ஸ்ல தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒர்க் பண்றாங்களா? அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மக்களை போய் சந்திக்கிறது, மக்களோட நலம் விசாரிக்கிறது, மக்களோட மக்களா இருக்கிறது, அதாவது ஒரு எம்எல்ஏ ஆன மாதிரியே அவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்ப ஒரு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ வந்து மக்களை போய் நேரடியா பார்த்து மக்களான குறைகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு பெருகுது அப்படிங்கும் போது அது நல்ல விஷயம் தான். அவங்க நல்லதுதான் பண்றாங்க. பட் ஆனா போக போக வந்து இது அப்படியே கண்டினியூ ஆனா அது நல்ல விஷயம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏவே காணாம போயிட்டாரு. அங்க போய் மக்கள்கிட்ட கேட்டா எம்எல்ஏ நாங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வராதபடி அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமுக்காக இதை பண்ணாத வரைக்கும் அது சரியா இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி அமைச்சா இந்த பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமும் நடக்காது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும், அண்ணன் எல்லாத்தையும் காப்பாத்துவாரு அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, உறக்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் கூட டெய்லி கிரைம் கேசஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா கோயம்புத்தூர் அந்த ஒரு சைல்டு இஷ்யூ, அப்புறம் கன் ஷூட் இஷ்யூ, விவசாயி சுட்டுக்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி தொடர்ந்து குற்ற வழக்குகள் பதிவாயிட்டு தான் இருக்கு. இத எப்படி? இப்ப அதேபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப நம்ம பேசக்கூடிய இருக்க நேரத்துல திருச்சி மருத்துவமனையில வந்து போராட்டம் நடைபெற்று இருக்கு. திருச்சி ஹாஸ்பிட்டல் வெளியில, நம்ம திருச்சி டிகத்துக்கு வெளியில. என்ன காரணம்னா அங்க படிக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து மூக்கு சிதைவை நோய் அப்படின்னு ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணதுல இருந்து அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து நர்ஸ், அவங்க கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள இருந்து யாரையுமே வந்து அவங்க பார்க்க விடலையா. ஆனா 4 நாளைக்கு நல்லா இருக்கு, அது அந்த பெண் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுமே 4 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இது வைக்கவும் அங்க இருக்க செவிலியர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தி அங்க வந்து ஒரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட அதுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல. இன்னொரு பக்கம் வந்து சொல்லுங்க. இன்னொரு பக்கம் மின்தடை பிரச்சனை, நிறைய பகுதிகளில் கரண்ட் கட் ஆகுது. குறிப்பா சென்னையில போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஆல்மோஸ்ட் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈவன் எங்க ஏரியால கூட சொல்ல போனா கரண்ட் கட்டு வந்து அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. இது என்ன காரணம்னு தெரியல. அது சில நாட்கள் இல்லாம இருந்துச்சு. இப்போ வர ரொம்ப இது மோசமாகிட்டு இருக்கு. குறிப்பா தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பவர் கட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இத பத்தி இவரு நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல்குமார் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பல இடங்கள்ல வந்து ஒயர் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. பல இடத்துல குழி தோண்டி இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கு. நாங்க முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாம கடன் வேற அதிகமா இருக்கு. மின்சாரத்துறையில வந்து கடன் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் வந்து முன் வச்சிருக்காரு. நாங்க கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ண பாக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்படி அவர் சொல்றத வந்து ஒரு விதமா எடுத்துக்கிட்டாலும், ஆனா
இதுக்கு முன்னாடி அதே மாதிரிதான் ஆட்சி இருந்துச்சு. இப்போ உங்க ஆட்சி அமைச்சு ஒரு 20 நாள் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்துச்சு. அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியிலயும் இதே ஆட்கள் பற்றாக்குறை இருந்துச்சு. அதே மாதிரி குழி தோண்டிட்டு இருந்தாங்க. ஆனா மின்சாரம் வந்து கரெக்டா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்ப இவங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த மின்சாரம் வந்து கட்டாகிறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணமா இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறத நம்மளால ஏத்துக்க முடியாது. அதே போல இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலையும் அவங்க இத சொல்லிதான் வந்து ஓட்டே மோஸ்ட்லி வாங்குனாங்க. ஏன்னா பெண்களுடைய வாக்கு குறிப்பா தாவேக்காக்கு போனதுக்கு காரணமே அண்ணன் வந்தா பாதுகாப்பு கொடுப்பாரு. சோ அந்த ஒரு விஷயத்த சொல்லிதான் ஓட்டு வாங்குனாங்க. பட் இன்னமும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கூடிய சீக்கிரத்துல. கோவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுமி, சரிங்களா, 10 வயது சிறுமி அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது 2 பேர், இப்போ கூட 2 பேர் கைதாயிருக்காங்க. அந்த 2 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெண்ணை கொண்டு போயிட்டு அவங்க வாயை உடைச்சு கழுத்தை உடைச்சு ரொம்ப கொடூரமா. படத்துல மட்டும்தான் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறுமி இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவர் வந்து எடுத்து ஆக்ஷன் எடுப்பாரா இல்ல நிகழ்லாவும் எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு பிரஸ் மீட்டும் சரி, எந்த ஒரு இதையுமே வந்து இன்னும் அவங்க சைட்ல இருந்து எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. போலீஸ் தரப்புல மட்டும்தான் போய் மக்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்க போய் பேசிட்டாங்க தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் இதா தான் இருக்கு. தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி குற்றங்கள் குறைக்கப்படும், பெண்களுக்கு எதிரான, முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப போன போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா கடத்துறாங்க, போதைப் பொருள் கடத்துறாங்க, போதைப் பொருள் பழக்கம் அதிகமாயிருச்சு, பெண்களுக்கு எதிரான அநீதி அதிகமாயிருச்சு, குற்றங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை வந்து சில இப்ப இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வச்சாங்க. இப்போ அதே தானே இவரு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இப்ப தென் தமிழர் +2 மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்க கொண்டிருக்காங்க. ஒரு சிறுவயது பையனை வந்து ஒரு கும்பல் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. அப்போ கோவையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சிறுவர் ஒரு சிறுமி ஒருத்தவங்க வந்து பாலியல் வன்கொடுமை ஆகி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டு தானே இருக்குது. இது வந்து இவங்க இதுக்கான என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இப்போ ஆட்சி அமைச்சது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா போன ஆட்சியில திமுக பிங்க் பெட்ரோல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அதேதான் இவங்க மாத்தி இப்போ மகளிருக்கான காவல்படை அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பு காவல்படை அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மாறி இருக்கே தவிர ஆனா அந்த குற்றங்கள் மாறலையே, அப்படியே தானே இருக்கு குற்றங்கள். தயவு செஞ்சு தமிழக முதல்வருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து குறைக்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய சேனல் சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, மக்களுடைய இந்த மக்கள் பாதிக்கப்படுறத நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ இதுக்கு தமிழ்நாடு அரசு கூடிய சீக்கிரத்துல தீர்வு காணணும்னு நம்மளும் நம்ம சைட்ல இருந்து வலியுறுத்திக்கலாம். இன்னும் சொல்ல போனா மக்கள் வந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா நீங்க தான் மாற்றம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப உங்களுடைய மாற்றம் வந்து இதுதான் மாற்றமா? இன்னும் நீங்க அந்த மாற்றம் எப்போ வரும்? இன்னும் பெண்களுக்கு ரீதியான அநீதி வந்து இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது. எப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க.